கமலஹாசனுடைய பர்த்டே வந்து நவம்பர் 7ஆம் தேதி வந்துச்சு. அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணால் அது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினியே வந்து கமல் கிட்ட கேட்டுக்காரு. அதாவது கமல் என்ன திடீர்னு வந்து இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, எதுவுமே பிளான் இல்லையே, ப்ரிப்ரேஷனே இல்லையே, இன்னும் சுந்தர் சீட்டை நான் கதையே கேட்கலையே அப்படின்னும் போது கமல் ரஜினிட்டு சொல்கிறார், இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூலாக இருங்க, நம்ம வந்து உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி நல்ல ஒரு கதை நம்ம தயார் பண்ணிக்கலாம். சுந்தர் சி ஏற்கனவே வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் தானே, உங்களை வச்சே பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படம்லாம் கொடுத்தவர் தானே, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. உள்ள கொண்டு வந்தவர் கமல். ஆமாம், சுந்தர் சியை உள்ளே கொண்டு வந்தது, சுந்தர் சி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சிபாரிசு பண்ணது கமல் தான். அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் என்னென்னா, இது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன், கமலஹாசனுடைய தயாரிப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய பட்ஜெட்டில் படத்தை எடுத்தால் அது வந்து பெரிய வியாபாரம் பண்ணி ஒருவேளை ஓடாம போனால் மறுபடியும் கடன் சிக்கலாயிரும். ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணணும், ரஜினியும் இருக்கணும், அந்த வியாபாரமும் இருக்கணும், ஆனால் பட்ஜெட்லேயும் படம் பண்ணணும். அப்படின்னும் போது அதுக்கு யார் சரியாக வருவா அப்படின்னா, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி சரியாக வருவார். இன்னொரு பக்கம் நான்